ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் தான் ஃபுல்லாக போட்டு காட்ட போகிறேன். ஹேர் ஸ்டைலும் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல். ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டோனர் அப்ளை பண்ணாங்க. இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் டோனர் எதுக்காக, மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ வந்து கழுத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஃபேஸ் ஸ்கின் டோனுக்கே கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாங்க. எதுக்காக கழுத்தில் இப்போ ஃபவுண்டேஷன் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ ஃபேஸ் மேக்கப் போட்டுட்டு டைம் இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அப்புறம் கழுத்து ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கழுத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு ப்ரைமர் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க டோனுக்கு ஏற்ற மாதிரி கன்சீல் அப்ளை பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்காங்க ஃபேஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன் போட்டுட்ருக்காங்க. எப்பவுமே ஃபவுண்டேஷன் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஷேடு. அதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்கப்பில் உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். நீங்கள் டார்க்கு ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டார்க்காக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலும் டார்க்காக தெரிஞ்சிடும். இல்லை வந்து ரொம்ப ஃபேர் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃபேராக செலக்ட் பண்ணிட்டாலும் ஃபேராக தெரியும். இல்லை டார்க் இருக்க ஸ்கின்னுக்கு நீங்கள் ஃபேர் டோன் செலக்ட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா ரொம்ப வெள்ளையாக தெரிஞ்சிடும். இதே ஃபேராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டார்க் டோனு எடுத்துட்டீங்க அப்படின்னா டல்லாக தெரிஞ்சிடும் மேக்கப். ஸோ ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மேக்கப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து கான்டோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி கன்சிலர்லாம் பண்ணிவிட்டு இப்போ கான்டோர் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸோட ஷேப் நம்ம கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து கான்டோர் பண்ணுறோம். ஸோ கான்டோரோட பேசிக் டெக்னிக்கே அதுக்காக தான். ஏன்னா ஃபேஸ் வந்து கரெக்டாக நமக்கு ஷேப் தெரியணும், கீழே இருக்க ஜா லைன்லாம் ரொம்ப தொங்காமல் இருக்கணும், ஃபேஸ் நல்லா கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கான்டோர் பண்ணுறோம். ஸோ கான்டோர் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நோஸுக்கு சின்னுக்கு எல்லாமே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பவுடர் அப்ளை பண்ணியிருந்தாங்க கண்ணு கீழே. எதுக்காக அப்படின்னா செட்டிங் பவுடர் தான். ஸோ நம்ம ஐ மேக்கப் போடுறப்ப அது ஸ்ப்ரெட் ஆகும். அது ஸ்ப்ரெட் ஆனால் அந்த ஐ ஷேடோ எல்லாமே வந்து நம்ம போட்ட மேக்கப் மேலே பட்டு நம்ம திருப்பியும் அதை தொடச்சி எடுத்து மேக்கப் திருப்பியும் கலைஞ்சிரும். ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் மேக்கப் போடுறது முன்னாடி கீழே செட்டிங் பவுடர் வச்சுட்டு ஐ மேக்கப் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே நான் ஐ மேக்கப் முடிச்சுட்டு ஃபேஸ் மேக்கப் போடுறேன்னா போடலாம். ஐ மேக்கப் முடிச்சுட்டு கூட ஃபுல்லாக தொடச்சிட்டு ஃபேஸ் மேக்கப் போடலாம். ஸோ ஐக்கு வந்து அவங்க வந்து முகூர்த்தம் லுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூட் ஷேட் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கில்டர், அதாவது வந்து கில்டருக்கு ஒரு கோல்டு கலர் கொடுத்தாங்க, ஒரு கட் க்ரீஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸாரீ வந்து பர்பிள் கலர்ன்றதால வந்து கண்ணோட எட்ஜில் வந்து பர்பிள் கலர் கொடுக்குறாங்க ஹைலைட் பண்ணுறதுக்காக. கோல்டு வித் ஹைலைட் தான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து அவங்க ஐப்ரோ பண்ணிவிட்டு ஐப்ரோவுக்கு கீழே வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. எப்பவுமே ஐப்ரோ கீழே ஹைலைட் பண்ணிங்க அப்படின்னா ஐப்ரோ வந்து கரெக்டாக தெரியும் நல்லா ஷேப்பாக. ஸோ ஃபேஸ் கீழே வச்ச பவுடர் எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கண்ணு கீழே வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து ஐலைனர் போடவே இல்லை, அதாவது கண்ணுக்கு கீழே காஜல் போடலை. எதுக்காக அப்படின்னா வந்து ஸோ காஜல் போடுறப்ப சில பேருக்கு ஸ்மஜ் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுல்ல. ஸோ அதனால் வந்து ஐஷேடோவிலே வந்து பிளாக் கலர் ஐஷேடோ, அதாவது பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா டார்க்காகவும் தெரியும் அண்ட் வந்து சீக்கிரம் ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபேஸ்க்கு வந்து நல்லா ப்ளஷ் பண்ணுறாங்க நல்லா பிங்க் கலரில். ஸோ பிங்க் கலர் ப்ளஷ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஃபேஸ் நல்லா பிங்கிஷாகவும் நல்லா க்ளோவாகவும் தெரியும். ஹைலைட் பண்ணும்போது எவ்வளோ க்ளோவாக தெரியுதோ ப்ளஷ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் ஷேடு வந்து ரெட்டு தான் கொடுக்குறாங்க. அவங்க முகூர்த்தம் லுக் கொடுக்கறதுக்காக லிப்ஸ்டிக் ஷேடு வந்து ரெட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிப்ஸ்டிக் கூட நீங்கள் வந்து ஷேடை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இதே டார்க்காக இருக்க ஸ்கின்னுக்கு ரொம்ப அடிக்கிற கலர் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப லிப்ஸ்டிக் தான் முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியாகிடும், நீங்கள் போட்ட மேக்கப்பை லிப்ஸ்டிக்கால் சொதப்பிடும். ஸோ எப்பயுமே வந்து ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் செலக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஐ ஷேடோவுக்கு லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக் ஷேட் செலக்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் உங்களோட மேக்கப்பு. ஏன்னா லிப்ஸ்டிக் வந்து கரெக்டான நியூ ஷேட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே ரொம்ப ஃபேராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நியூட் ஷேடில் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப நியூ ஷேட் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ லிப்ஸ்டிக்கில் நிறைய ப்ராண்ட் நல்லாயிருக்கும். சுகரு, மேக்கு, அதுக்கப்புறம் ஹூடா பியூட்டி, நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பிஎஸ்சி இதெல்லாம் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் வாங்கி நீங்கள். மெப்ளினும் சூப்பராக இருக்கும். நிறைய பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டுமே உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம், எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நடுவில் சென்டரில் பஃப் வச்சாங்க பேக்கம் பண்ணி. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடு வந்து வாக்கு எடுத்து முகூர்த்தம்ன்றதால நெத்திச்சுடி 2 சைடு வைக்கிறதுக்காக இந்த சைடு வாக்கு எடுத்து அதேமாதிரி பேக்கம் பண்ணி ஹேர் பின் சொருவிட்டாங்க. இப்போ வந்து ஜடை வச்சு பின்னியாச்சு. முகூர்த்தம்னாவே நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஜடை தான். ஜடை ஜவுரி முடி வச்சு பின்னியாச்சு. பின்னிட்டு அந்த வளைய நெட்டை போட்டிருக்காங்க. அப்போ தான் முடி செழிப்பாமல் இருக்கும். ஸோ நடுவில் வந்து இப்போ டோனட் பன் அட்டாச் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ண போகிறதால அந்த டோனட் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ டோனட் மேலே நம்ம அந்த ஃப்ளவர் வைக்கிறப்ப நமக்கு வந்து அதாவது நிற்கும். நீங்கள் வெறும் ஹேரில் வந்து நீங்கள் வந்து பூ வந்து வைக்க முடியாது, நிற்காது. ஸோ யூபின்ல அட்டாச் பண்ணி அந்த டோனட்டில் வந்து அவங்க ஒரு பூவாக சொருவிட்டே வராங்க. அதாவது லைன் படி லைனாக சொருவிட்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஈவனாக தெரியும். இல்லைன்னா நீங்கள் அங்கங்கே சொருவினீங்கன்னா அன்ஈவனாக தெரியும். ஸோ ஒயிட் பூ வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. யூபின்ல வந்து பூ சொருகி ஃபுல்லாக அந்த பன் ஃபுல்லாகவே வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போல்லாம் வந்து முகூர்த்தம் ஹேர் ஸ்டைல்லே நிறைய மாடல் வந்துச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து ஜவுரி முடி வச்சு பின்னிட்டு அப்படியே ஜடை வச்சிடுவாங்க. இப்போல்லாம் வந்து சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக மாடலாக கேட்குறாங்க அதிலே. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக தெரியுது அப்படின்றதால சென்டரில் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பிங்க் கலர் பூ வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாகவும் கான்ட்ராஸ்ட்டாக தெரியுன்றதால. ஸோ நம்ம நகை செட்லேயே வரக்கூடிய வில்லை வந்து ஃபுல்லாக வந்து சொருவிட்டே வராங்க. ஃபுல்லாக நம்ம அந்த வலை நெட் போட்டிருக்கறதால நீங்கள் வந்து வில்லே அப்படியே சொருவினா டைட்டாக நிற்கும். இருந்தாலும் நீங்கள் தச்சிட்டிங்கன்னா பெட்ரு. ஸோ மேக்கப் ஃபினிஷ் சூப்பர். தேங்க்யூ.